Welcome back to PS Marvelous Spoken English. It is easy to follow. In the last episode, I dealt how to make sentences, how to make paragraphs using simple past tense. In this episode, let us deal how to make questions and how to give answers using simple past tense. போன எபிசோடில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தி எவ்வாறு பேராகிராஃப் சென்டென்சஸ் எல்லாம் உருவாக்கலாம் என்று பார்த்தோம். இன்று கொஸ்டின்ஸ் எவ்வாறு மேக் பண்ண வேண்டும், அதற்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று பார்க்கலாம். பிஃபோர் தட், சப்ஸ்கிரைப் மை சேனல், கிளிக் த பெல் ஐகான், touch all option, you will receive my notifications. I already told you there are two types of questions in every tenses. One is yes or no question, another one is WH question. First of all, let us see how to make yes or no question in simple past tense, and then we can do WH question using simple past tense. Listen it. Did is the helping verb for simple past tense. Whenever a question starts with helping verb, that is called yes or no question. Did simple past tense குறிய helping verb. ஹெல்பிங் வெர்பில் ஆரம்பித்தாலே அது எஸ் ஆர் நோ கொஸ்டின் எனப்படும். ஏனென்றால் ஆன்சரில் நாம் எஸ் நோ என்ற ஆன்சர் வரும். டிட் யூ வாட்ச் மை லாஸ்ட் எபிசோட்? போன எபிசோடை நீ பார்த்தாயா என்று கேட்பதற்கு டிட் பயன்படுத்த வேண்டும். பார்த்தாயா பாஸ்ட் டென்ஸ். டிட் யூ வாட்ச் மை லாஸ்ட் எபிசோட்? பார்த்தால் எஸ் ஐ வாட்ச் யுவர் லாஸ்ட் எபிசோட். பார்க்கவில்லை என்றால் நோ ஐ டிடன்ட் வாட்ச் யுவர் last episode. Did you attend the class yesterday? Yes, I attended the class yesterday. No, I didn't attend the class yesterday. Didn't-க்கு பிறகு பேஸ் verb வந்துவிட வேண்டும். past tense-ஓ ing-ஓ எதுவும் பயன்படுத்த கூடாது. No, I didn't attend the class yesterday. Did you go to the marriage yesterday? Yes, I went to the marriage yesterday. No, I didn't go to the marriage yesterday. Did your friend meet you yesterday? நேற்று உன்னுடைய ஃப்ரெண்ட் உன்னை மீட் பண்ணினாளா? Yes, she met me yesterday. No, she did not meet me yesterday. நேற்று பார்த்தாள் என்றால் yes, she met me. Meet past tense met. பார்க்கவில்லை என்றால் no, she didn't meet me yesterday. I think yesterday you went to your friend's birthday party. Did you have a big dinner there? Yeah, I had a big dinner there. I enjoyed it well. நேற்று உன்னுடைய ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு சென்றாயா? அங்கு பெரிய விருந்து உனக்கு கிடைத்ததா? ஆம், நன்றாக இருந்தது, கிடைத்தது என்பதை இவ்வாறு கேட்க வேண்டும். Did you submit your project yesterday? நேற்று உன்னுடைய ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணினாயா? Yes, I submitted my project yesterday itself. My ma'am appreciated me. நேற்றே சப்மிட் பண்ணிட்டேன், என்னோட மேம் என்னை மிகவும் அப்ரிஷியேட் பண்ணினார்கள். ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாவிட்டால் நோ, ஐ டிடன்ட் சப்மிட் மை ப்ராஜெக்ட் எஸ்டர்டே. நேற்று நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண. Did you watch any serial yesterday? நேற்று ஏதாவது சீரியல் பார்த்தியா? Yes, I watched one serial. No, I didn't watch any serial. எதுவும் நான் பார்க்கவில்லை என்றால் no, I didn't watch any serial. Did you sleep well last night? நேற்று நைட்டு நன்றாக தூங்கினாயா? சிம்பிளாக ஆன்சரை முடிக்கலாம். Yes, I did. நான் நன்றாக தூங்கினேன். No, I didn't. நான் நன்றாக தூங்கவில்லை என்று ஆன்சரை எளிதாகவும் முடித்து விடலாம். Yes, I did. No, I didn't. Now let us go to the next question. How to use didn't. நேற்று செய்யவில்லையா என்பதை எவ்வாறு கேட்கலாம் என்று பார்ப்போம். Didn't you conduct the seminar yesterday? நேற்று நீ செமினார் கண்டக்ட் பண்ணவில்லையா? Yes, I didn't. செய்யவில்லை என்றால் ஆமா, நான் செய்யலை. Yes, I didn't. No, I did. No, I conducted. இல்லையே, நான் கண்டக்ட் பண்ணினேனே என்றால் no, I conducted. Didn't you receive your mark sheet last week itself? போன வாரமே உன்னுடைய மார்க் ஷீட்டை நீ ரிசீவ் பண்ணவில்லையா? இதையே ஃபுல் ஃபார்மில் did you not receive your mark sheet last week itself? போன வாரம் நீ
மார்க் ஷீட்டை ரிசீவ் பண்ணலையா என்று ஃபுல் ஃபார்மில் கேட்கும் பொழுது டிட் யூ நாட் ரிசீவ் என்று கேட்க வேண்டும். டிட் நாட் யூ ரிசீவ் என்று கேட்கக்கூடாது. அண்ட் தென் டிடின்ட் யூ ரிவைஸ் ஃபார் த ஆன்கமிங் எக்ஸாமினேஷன். டிடின்ட் யூ ரிவைஸ் ஃபார் யுவர் ஆன்கமிங் எக்ஸாமினேஷன். வரும் எக்ஸாமினேஷனுக்கு நீ ரிவைஸ் பண்ணவில்லையா? ஃபுல் ஃபார்ம் டிட் யூ நாட் ரிவைஸ் ஃபார் யுவர் ஆன்கமிங் எக்ஸாமினேஷன். டிடின்ட் யூ கால் மீ எஸ்டர்டே. நேற்று நீ என்னை கூப்பிடவில்லையா? ஃபுல் ஃபார்ம் டிட் யூ நாட் கால் மீ எஸ்டர்டே. நேற்று என்னை கூப்பிடவில்லையா? கூப்பிடவில்லை என்றால் எஸ் ஐ டிடின்ட். ஆமாம், நான் உன்னை கூப்பிடலை. கூப்பிட்டேன் என்றால் ஐ கால்டு யூ. நீ காலேஜுக்கு போகலையா என்பதை எவ்வாறு கேட்க வேண்டும்? டிடின்ட் யூ கோ டு காலேஜ். நேற்று நீ போகலையான்னா டிடின்ட் யூ கோ டு காலேஜ் எஸ்டர்டே. நேற்று நீ காலேஜுக்கு போகலையா? எஸ் ஐ டிடின்ட் கோ. ஆமாம், நான் போகலை. போனேன் என்றால் நோ ஐ வெண்ட். இல்லையே, நான் போனேனே. நோ ஐ வெண்ட். அதர்வைஸ் எஸ் ஐ டிடின்ட், நோ ஐ டிட். Now let us see WH questions. WH வேர்ட்ஸில் ஆரம்பிப்பவை எல்லாம் WH questions எனப்படும். எப்படி போனாய், எங்கே போனாய், எப்பொழுது போனாய் என்று எவ்வாறு பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிந்தவற்றை எவ்வாறு கேட்க வேண்டும் என்று பார்க்கலாம். When did you go to college? I went to college at 9 AM. காலேஜுக்கு எப்போ போனேன்? When did you go to college? I went to college. I go to college என்று கூறக்கூடாது. I went to college at 9 PM. What did you have for breakfast? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டாய்? I had noodles. Have past tense had. I had noodles. நூடுல்ஸ் சாப்பிட்டேன். அதர்வைஸ் ஐ ஹேட் இட்லி வித் சட்னி. இட்லியும் சட்னியும் சாப்பிட்டேன். ஐ ஹேட் இட்லி வித் சட்னி. வேர் டிட் யூ ரைட் யுவர் எக்ஸாம்? உன்னோட எக்ஸாமை எங்கே எழுதினாய்? ஐ ரோட் இன் மை காலேஜ் இட் செல்ஃப். ரைட் பாஸ்ட் டென்ஸ் ரோட். காலேஜ்லேயே தான் எழுதினேன். ஐ ரோட் மை எக்ஸாம் இன் மை காலேஜ் இட் செல்ஃப். ஒய் டிட் யூ கால் மீ எஸ்டர்டே? நேற்று ஏன் என்னை கூப்பிட்டாய்? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை மை டவுட். வித் ஹோம் டிட் யூ அட்டெண்ட் ஹரிஸ் பர்த்டே பார்ட்டி? ஹரிஸ் பர்த்டே பார்ட்டியை யாருடன் அட்டன் பண்ணினாய்? ஐ அட்டெண்டட் வித் அஜய். அஜயுடன் நான் அட்டன் பண்ணினேன். ஐ அட்டெண்டட். ஹவு டிட் யூ கோ தேர்? அங்கே எப்படி போனேன்? ஐ வெண்ட் பை மை கார். என்னுடைய காரில் நான் போனேன். வென் டிட் யூ ரிட்டர்ன் ஹோம்? எப்பொழுது வீட்டிற்கு திரும்பினாய்? வென் டிட் யூ ரிட்டர்ன் ஹோம்? ஐ ரிட்டர்ன் அட் 8 PM. 8 PMக்கெல்லாம் திரும்பினேன். வாட் டிட் யூ ப்ரெசன்ட் ஹிம்? அவனுக்கு என்ன ப்ரெசன்ட் கொடுத்தாய்? ஐ ப்ரெசன்டட் ஹிம். அதர்வைஸ் ஐ கேவ் ஹிம் எ கிஃப்ட், எ கிட்டார். ஐ ப்ரெசன்டட் ஹிம் எ கிட்டார். நடந்து முடிந்தவற்றில் இவையெல்லாம் ஏன் நீ செய்யவில்லை என்று கேட்கும் பொழுது ஒய் டிடின்ட் யூ பயன்படுத்த வேண்டும். ஒய் டிடின்ட் யூ கம் டு மை ஹவுஸ் எஸ்டர்டே? நேற்று ஏன் என் வீட்டுக்கு வரலை? ஒய் டிடின்ட் யூ கம். அதர்வைஸ் ஃபுல் ஃபார்ம் ஒய் டிட் யூ நாட் கம் டு மை ஹவுஸ் எஸ்டர்டே? நேற்று ஏன் நீ என் வீட்டுக்கு வரவில்லை? என்ன ஆன்சர் கொடுக்கலாம்? ஐ ஹேட் நோ டைம். மை ஃபாதர் டிடின்ட் கிவ் மீ பெர்மிஷன். எங்கள் அப்பா எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல. எல்லாமே டிட் டிடின்ட் தான் பயன்படுத்த வேண்டும். பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் தான் பயன்படுத்த வேண்டும். ஒய் டிடின்ட் யூ அட்டெண்ட் மனோஜ் பர்த்டே பார்ட்டி? ஏன் மனோஜ் பர்த்டே பார்ட்டியை நீ அட்டன் பண்ணவில்லை? ஒய் டிடின்ட் யூ ரைட் யுவர் கம்ப்யூட்டர் டெஸ்ட்? நீ ஏன் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு எழுதவில்லை? ஒய் டிடின்ட் யூ இன்வைட் மீ டு யுவர் சிஸ்டர்ஸ் மேரேஜ்? உன்னுடைய சிஸ்டர்ஸ் மேரேஜுக்கு என்னை ஏன் நீ இன்வைட் பண்ணவில்லை? எதுவுமே ஏன் செய்யலை, பாஸ்ட் டென்ஸ் முடிந்ததில் ஏன் செய்யவில்லை என்று கேட்டால் ஒய் டிடின்ட் யூ என்று தான் கேட்க வேண்டும். ஃபுல் ஃபார்மில் ஒய் டிட் யூ நாட் இன்வைட் மீ டு யுவர் சிஸ்டர்ஸ் மேரேஜ்? ஒய் டிடின்ட் ஷீ பார்ட்டிசிபேட் இன் த மீட்டிங்? அவள் ஏன் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணவில்லை? ஒய் டிடின்ட் ஷீ பார்ட்டிசிபேட் இன் த மீட்டிங்? ஃபுல் ஃபார்ம் ஒய் டிட் ஷீ நாட் பார்ட்டிசிபேட் இன் த மீட்டிங்? அண்ட் தென் ஒய் டிட் யூ டேக் பிரேக்ஃபாஸ்ட்? நீ ஏன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல? ஒய் டிட் யூ நாட் டேக் பிரேக்ஃபாஸ்ட்? ஃபுல் ஃபார்ம் பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சாப்பிடலன்னு கேட்டால் ஒய் டிடின்ட் யூ டேக் பிரேக்ஃபாஸ்ட் என்று கேட்க வேண்டும். ஒய் டிடின்ட் இந்தியா பிளே வெல் எஸ்டர்டே? நேற்று ஏன் இந்தியா சரியாகவே விளையாடலை? ஃபுல் ஃபார்ம் ஒய் டிட் இந்தியா நாட் பிளே வெல்
எஸ்டர்டே, நேற்று ஏன் இந்தியா சரியா விளையாடலை. ஸோ நடந்து முடிந்தவற்றை எல்லாவற்றிற்கும் கொஸ்டின் கேட்பதென்றால் டிட், ஏன் செய்யவில்லை என்றால் டிடின்ட், ஃபுல் ஃபார்ம் டிட் யூ நாட் என்று பயன்படுத்த வேண்டும். ஆன்சரில் பாஸ்ட் டென்ஸ் verb தான் பயன்படுத்த வேண்டும். So you try some questions and give some answers and you practice yourself with your children, with your friends, with your parents, anybody. Thank you for watching.